மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உலகத்தில் பல பேருக்கும் உள்ள ஒரு கேள்வி, சந்தேகம், எப்போவுமே இருந்தக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து நம்ம இறந்த பின்னாடி என்ன ஆகும், சாவுங்கிறது என்ன, இறந்த பின்னாடி நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக விளக்குவாங்க. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு தாட்ஸு, ஒவ்வொரு ஃபிலாசபர்ஸு பல விதத்தில் விளக்குவாங்க. சயின்ஸில் ஒரு பக்கம் விளக்குவாங்க. அதனால் இதில் வந்து சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சது மட்டும்தான், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது மட்டும்தான் சயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது 100 டிகிரிக்கு மேலே தண்ணி கொதிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஈஸியாக காமிச்சிடலாம். 100 டிகிரி முடிய ஹீட் பண்ணி பாருங்கள், 100க்கு மேலே போகும்போது கொதிக்குது அப்படின்னு காமிச்சு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ப்ரூவ் பண்ண விஷயங்கள் எல்லாமே அறிவியலுக்கு உட்பட்டு வரும். 4, 3, 7 அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணாத விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த ப்ரூவ் பண்ணாத விஷயங்களை வந்து நம்ம ஆத்தென்டிக்காக சொல்ல முடியாது அறிவியல் பூர்வமாக. அது ஒரு ஹைப்போதீசிஸ்னு வச்சுக்கலாம். அதாவது நிரூபிக்கப்படாத உண்மைகள், நிரூபிக்கப்படாத விஷயங்கள்னு சொன்னதுனால எதுவுமே வந்து அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் அது எல்லாமே வந்து அது எல்லாமே ப்ரூடா, அதாவது எல்லாமே கதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் தூரத்தில் உள்ளவங்க கூட பேச முடியும், தூரத்தில் உள்ளவங்களை பார்க்க முடியும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எப்படி ஒரு நம்பிக்கையே மாட்டாங்க மக்கள் இல்லையா? அப்போலாம் அப்போ மனசுக்குள்ளே நினச்சிட்டப்போ அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்டில் தான் அந்த 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 விஷயம் இருந்திருக்கும். மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் இப்படி தான் கேள்வி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ப்ரூவ் ஆகி வரதுக்கு அவ்வளோ நாள் ஆகிருக்கும். ஸோ அதே போல் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் ப்ரூவ் ஆகி வரும்போது ஒரு வேளை அதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகலாம், பல 1000 வருஷங்கள் கூட ஆகலாம், அது நமக்கு தெரியாது. பட் மேபி அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் நிரூபிக்கப்படும் போது நிரூபிக்கப்பட்ட சயின்டிஃபிக் உண்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் எங்கே தவறுகள் நடக்குதுன்னு சொன்னால், பல நேரங்களில் நிரூபிக்கப்படாத விஷயங்களை வந்து பல கதைகள் விட்டு மனுஷங்க வந்து நிறைய குழப்படி பண்ணுறது, அந்த பேரை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது, மக்களை ஏமாற்றுறது அப்படிங்கிறப்ப தான் பிரச்சனைகள் வருது. நான் சொல்லக்கூடிய விஷயமும் ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையாக தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் சில அனுபவத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் அதை ஷேர் பண்ணுறது தான். அந்த விதமாக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். சாவுங்கிறது என்ன, சாவுக்கு பின்னாடி நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு தத்துவத்தை நான் விளக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு சொன்னால், நம்ம தமிழ் இதில் சொல்கிறது தான், அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். அதாவது நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு பகுதி தான், ஒரு துகள் தான், ஒரு துண்டு தான், சரியா? அந்த விஷயத்தை வந்து நான் திருப்பி நான் சொல்கிறேன். அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நம்ம உடம்பு வந்து 57 ட்ரில்லியன் செல்லு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நடந்து போனாமே ஒரு பெரிய நாடே நடந்து போகிற அப்படி தான். 57 ட்ரில்லியன் உயிர்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி ஒரு சொசைட்டியாக நடந்து போகிறது தான். ஸோ அந்த இதில் உள்ள ஒரு செல்லுக்கு எப்படி இருக்கும் நம்ம பாடி வந்து பெரிய ஒரு பிரபஞ்சம் போல் இருக்கும். அதுக்குள்ளே அது வாழ்ந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கும். அதே போல் தான் நம்மள ஒரு சின்ன செல் போல தான். இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டால் செல்லோட சின்னதாக இருக்கலாம். ஏன்னா இதை வந்து கற்பனைக்கு அடங்காத எத்தனையோ மில்லியன் சூரியன்கள், பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு நம்ம சயின்ஸ் சொல்லுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மள அதில் ஒரு சின்ன பாட்டு தான். இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிரபஞ்சம் ஆகிறோம். ஸோ அந்த பிரபஞ்சத்துடைய அங்கம் தான் நம்ம. இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பல விஷயங்களில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். என்ன சொல்லப்போனால், ஆன்மீக இதில் சொல்லப்போனால் நம்ம பேராற்றல், இறைவன், கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கடவுள் அதுதான் முழுமையாக ஒரு இயங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அவர் கடவுள், அதுக்கெல்லாம் அதிபதி அவர். அதை வந்து நான் நம்புகிறேன், பல பேர் நம்புகிறாங்க. அதைத்தான் வந்து பல மதங்களும் சொல்லுது. அந்த இறை ஆற்றல் அதனுடைய ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம, அதனுடைய அங்கம் தான் நம்ம. ஸோ அதனுடைய அத்தனை சக்திகளும் நமக்கு இருக்குது, அத்தனை ஆற்றல், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம, அதனுடைய அங்கம் தான் நம்ம. ஸோ இது வந்து இந்த பாடிக்குள்ளே அந்த ஒரு ஆற்றல் இருக்குது, இறை ஆற்றல் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். அந்த ஆற்றல் தான் வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த இறை ஆற்றலுக்கும் நம்ம உடம்புக்கும் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்னு அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர்
தான் நம்ம பாடி. அதில் உள்ள சாஃப்ட்வேர் இயக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மெமரிஸுமே வந்து நமக்குள்ளே ஸ்டோர் ஆகுது இல்லையா, ஸ்டோர் ஆகி ஆகி அந்த மெமரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மூளையில் ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலுமே அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ஆத்ம ரீதியாக எங்கேயோ அங்கே தான் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். எப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் தான். ஆனாலுமே மெயினாக ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. அதான் ஆத்மா அப்படிங்கிறத நான் முழுமையாக நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ வந்து நம்மளுடைய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம ஒரு டச் பண்ணுறோம். இந்த நர்வ்ஸ்லாம் வந்து நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போய் மூளை வந்து அது என்னங்கிறத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது நியூரான்ஸில். இது இந்த அனுபவம், இந்த சாப்பாடு, இந்த உணர்வுங்கிறத அது ப்ரொஜெக்ட் தான் பண்ணுது, இண்டிகேட் தான் பண்ணுது. அது வந்து ஆனால் அந்த அனுபவத்தை உணரக்கூடிய இடம் வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு இடத்துல தான் உணர்கிறாங்க. எங்கே உணர்கிறாங்கங்கிறத வந்து என்ன தெளிவாக வந்து சயின்ஸ் சொல்லலை. அது உணரக்கூடிய இடம் அந்த ஒரு ஆத்மா, அதில் தான் வந்து உணர்கிறாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய வாய் பேசுது, நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது வந்து உங்களுக்கு காது வழியாக போய் மூளையில் உணர்ந்து அதை உணர்றீங்க. ஆனால் அந்த உணரக்கூடிய அந்த அனுபவம் வந்து உடம்பில் வந்து எந்த பாகத்தில்ங்கிறது இன்னும் சரியாக சொல்லலை. அது வந்து ஒரு கான்ஷியஸ் லெவலில் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் வந்து ஒரு கான்ஷியஸ். நம்ம எல்லா எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவங்கள் இதெல்லாமே எந்த ஆற்றலுமே வந்து உருவாக்கப்பட்ட எந்த ஆற்றலுமே அது அழிஞ்சு போகிறதில்ல. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், துன்பம், கஷ்டம், சந்தோஷம், ஒரு வார்த்தைகள் சொல்கிறோம், உணர்வோட ஒரு வார்த்தைகள் சொல்கிறோம், எல்லாமே போய் ஃபிசிக்கல் பாடியில் இந்த ஹார்ட்வேரில் இங்கே ஸ்டோர் ஆனாலுமே இன்னொரு மெயின் சாஃப்ட்வேரில் வந்து அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. அதுதான் ஆத்மா. அது வந்து பல எப்படி வந்து அது வந்து ஆத்மா, அது வந்து இருக்குது, அது வந்து ஒரு இடத்துல இருக்குது, அதுதான் வந்து ஆத்மா. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடி மெயினான ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்னு வச்சுங்களேன். நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இறந்ததும் அது பாடி போயிடும். பட் அந்த ஸ்டோரேஜ், அந்த எண்ணங்கள், அந்த அனுபவங்கள், அந்த உணர்வுகள், அது வந்து இருக்கும். அது வந்து அழிஞ்சு போகாது. அதாவது என்ன ஒரு விளக்கமாக சொல்ல போகணுன்னு சொன்னால், ஒரு தண்ணி இருக்குது, தண்ணியே நம்ம கொதிக்க வைக்கும்போது அது காணா போயிடுது. ஆவியாக இருக்குது, எங்கேயோ இருக்குது. பட்டு திருப்பி வந்து அது குளிர் வச்சு பண்ணும்போது திருப்பி அது பனிக்கட்டி ஆகுது. பனிக்கட்டி ஆகி திருப்பி அதை வந்து குளிரும்போது எப்படி தண்ணி ஆகுது. இது போல் அந்த வடிவங்கள் மாறுதே ஒழிய அது அழிஞ்சு போகிறதில்ல, இருக்குது. ஸோ அதே போல் தான் நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள், அனுபவங்கள் இது எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக நம்ம மூளையில் ஸ்டோரேஜ் பண்ணாலும் பட் என்ன ஒரு மெயினான ஒரு சாஃப்ட்வேரில் அதெல்லாம் ஸ்டோர் ஆகிக்கிட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் ஆத்மா. அது வந்து அழியாது. ஸோ ஒவ்வொருத்தருமே இறந்ததும் அதனுடைய ஆத்மா வந்து அழியாது, அது இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அனுபவம் இல்லை, என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது இறந்த பின்னாடி அப்போ என்ன ஆகும் அது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகங்கள் உருவாகும். ஒருவேளை அது எந்த ஃப்ரீக்வன்சி இருக்கோ, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிலையும் ஒரு ஆத்மா இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கே மனிதர்களே பல பேர் பல விதமான கேரக்டர்ஸ்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள், அவங்களுடைய குணநலன்களை தவிர டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்லென்த்தில் தான் அவங்களுடைய ஆத்மா இருக்கும். அவங்களுடைய ஆத்மாவுடைய வேவ்லென்த்துக்கு ஏற்றபடி காஸ்மிக்கில் அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகக்கூடியவங்க போவாங்களா இருக்கும். அது ஒரு நரகம், மோட்சம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது இந்த அண்ட சராசரத்தில் அந்த இடம் எங்கேயோ இருக்கும் கண்டிப்பாக. அங்கே அவங்க போகலாம். அதுதான் வந்து நரகம், மோட்சம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்புறம் வந்து வேறு என்ன விஷயம் இதில் விளக்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே போல் அது எவ்வளோ நாள் வாழும், எவ்வளோ காலங்கள் வாழும் அப்படின்லாம் பல பேருக்கு ஒரு சந்தேகங்களும். நீங்கள் வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இந்த டைம், வருஷங்கள், ஏஜ் இதெல்லாம் வந்து இந்த பூமியில் வந்து நம்ம அந்த டைம் கணக்கு இதெல்லாம் இருக்குது. 24 மணி நேரம் அதெல்லாம் இருக்குது. பட் வந்து நீங்கள் ஸ்பேஸ் டைமுக்கு போயிட்டேன்னு சொன்னால் அங்கே வந்து டைம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ண முடியாது. சொல்லப்போனால் ஒரு செகண்ட்ங்கிறது அங்கே 7 வருஷம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவான விஷயம் தான். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்பேஸ் டைமுக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால்
நம்மளுடைய வாழ்க்கை வந்து அது அழிவில்லாத வாழ்க்கைன்னு தான் சொல்கிறாங்க அந்த ஆத்மாவுக்கு. அதன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயமும் உண்மையை நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்கிறேன். நம்ம ஃபிசிக்கல் பாடி தான் இந்த எர்த் டைமுக்கு வாழுது. இதை விட்டு இந்த கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்மா கான்ஷியஸ், அது வந்து இந்த ஸ்பேஸ் டைமில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. சரியா? அப்போ அதுக்கு வந்து வயசே இல்லை. இப்போ எனக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், நான் ஃபிசிக்கலாக இருந்தால் இந்த எக்யூப்மெண்ட்டு இது வந்து பாடி இதில் வந்து வாழ்ந்துட்டுருக்குது 50 வருஷம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் டைமில் இருக்கிறதுனால என்னுடைய ஆத்மாவுக்கு வந்து வயசு இல்லை. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மீக இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பேஸ் டைமில் உள்ள ஆத்மாவுக்கு வயசு இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன், நம்ம ரொம்ப இளமையாக இருக்கலாம். நம்ம பாடியும் இளமையாக்க வைக்க முடியும். நம்ம மனசில் இளமையாக, நம்ம ஆத்ம லெவலில் இளமையை நம்ம உணரும்போது நம்மளும் ரொம்ப இளமையாக வாழலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நுட்பமான ஒரு டாபிக் தான். நான் வரக்கூடிய நாட்களில் வந்து இதை வந்து நான் ரொம்ப டீப்பாக, ரொம்ப சின்ன சின்ன வீடியோக்களில் ரொம்ப ஆழமாக நம்ம பேசலாம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம எதுக்காக கற்றுக்கணும், வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸாக இருக்கணும்ல. இதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழலாம். அதுக்காக இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஓகே, இந்த வீடியோவில் ஓரளவு தெரிஞ்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாதவங்க கேள்விகள் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.